Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற numerical problem solve பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Question number 1. When two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Then object நீங்க rub பண்றீங்க. அப்படி ரப் பண்றப்ப ரெண்டு பாடியில் எவ்வளவு சார்ஜ் கிரியேட் ஆகுது 50 nanocoulomb சார்ஜ் கிரியேட் ஆகுது. கால்குலேட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொடியூஸ் திஸ் சார்ஜ். இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோ. சப்போஸ் என்கிட்ட ஒரு நியூட்ரல் பாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். நியூட்ரல் பாடின்னு சொன்னால் இதில் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ 0. இப்போ இந்த நியூட்ரல் பாடியை ரப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கலாம். ரப் பண்ண இதில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும்? எலக்ட்ரான் வெளியே போகும். எலக்ட்ரான் ஆர் ரிமூவ்டு. சரியா? அப்ப எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிருக்குன்னா இங்க என்ன சார்ஜ் கிரியேட் ஆயிரும்? பாசிட்டிவ். சரியா? அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றதை விட ஆல்ரெடி இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருந்துச்சு. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நெகட்டிவை வெளியே அனுப்பியிருக்கோம். சரியா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக ஏதாச்சும் சொல்லுங்கள், பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். ஒன்றில் ஒரு ஃபிசிக்ஸ் மாதிரி நியூட்ரல் பாடின்னு வச்சுக்கலாம். ஒன்ட்டு இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி போட்டாலும் நீ என்ன ஆயிடுவ? பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுவேன். சரியா? அப்போ இந்த பாடி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு. இந்த பாடி 50 nanocoulomb சார்ஜ் ஆயிருக்கா? அப்போ நான் எவ்வளோ சார்ஜை வெளியே ரிமூவ் பண்ணியிருக்கேன்? எவ்வளோ சார்ஜ் வெளியே ரிமூவ் பண்ணியிருக்கேன்? இது 50 nanocoulomb, கண்டிப்பாக 50 nanocoulomb ரிமூவ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ ஒரு பாடி இருக்குன்னா இதோட சார்ஜ் நியூட்ரல்னு வச்சுக்கோ. இப்போ நான் இதில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா நான் -E சார்ஜ் ரிமூவ் பண்ணியிருக்கேனா? அப்போ உள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? +E இருக்கும். அப்போ தான் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? 0. அப்போ என்கிட்ட 50 nanocoulomb சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் 50 nanocoulomb ஆஃப் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? டெஃபிஷியன்சி ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் தான் பாசிட்டிவிட்டி. சரியா? அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்னு கேட்குறான். Q இஸ் ஈக்குவல் டு NE. அப்போ N இஸ் ஈக்குவல் டு என்ன? Q/E. Q/E. Q எவ்வளோ? 50 nanocoulomb. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? 1.6 into 10⁻−19. நானோவை கூட நம்ம 10⁻−9 எழுதிக்கலாமா? ஓகே. 50 நான் 100/2 எழுதிக்கிறேன். இது மேலே வந்துருச்சுன்னா 10⁻−10, சரி +10 ஆயிரும். இதை டிவைட் பண்ணு. 62.5. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 1/1.6 எவ்வளோ? 0.625 மனப்பாடம் பண்ணியிருக்கோம்ல. இன்டூ 10⁻10. இது ரெண்டு டிவைட் பண்ணு. 31.25 இன்டூ 10⁻10 எலக்ட்ரான். சப்போஸ் நான் இவ்வளோ எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணா நான் 10 nanocoulomb சார்ஜை ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ 10 nanocoulomb ஆஃப் நெகட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ணிட்டேன்னா உள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? சரி, 50 nanocoulomb ஆஃப் சார்ஜை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? +50 nanocoulomb இருக்கும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். சரியா? நான் 31.25 into 10⁻10 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் என்ன நடக்கும்? எனக்கு 50 nanocoulomb ஆஃப் சார்ஜ் கிடைக்கும். தேங்க்யூ.